வட அமெரிக்காவில் ஆங்கில குடியேற்றங்கள். பிரிட்டிஷ் காலனிஸ் இன் நார்த் அமெரிக்கா. புதிய கடல்வழிகளை கண்டுபிடிப்பதிலும் அமெரிக்காவில் புதிய குடியேற்றங்களை நிறுவுவதிலும் இங்கிலாந்து சிறிது காலம் தாழ்த்தியே ஈடுபட்டது. இங்கிலாந்தின் டியூடர் வம்சத்தின் முதல் அரசரான 7ஆம் ஹென்ரியின் ஆதரவுடன் ஜான் கெபட் என்பவர் 1497 ஒரு கடற்பயணத்தை மேற்கொண்டு வட அமெரிக்காவின் வடபகுதியில் நியூ ஃபவுண்ட்லாந்து என்ற இடத்தை அடைந்தார். ஆனால் வட அமெரிக்க கடலோரத்தை ஆங்கிலேயர் கண்டறிந்தாலும் சில அரசியல் சூழ்நிலைகளின் காரணமாக அங்கு குடியேற்றங்களை ஏற்படுத்த முடியவில்லை. எலிசபெத் அரசியார் காலம் 1558 1603. அவர் எலிசபெத் அரசியார் பட்டத்திற்கு வந்ததும் குடியேற்றங்களை நிறுவுவதற்கான நல்ல சூழ்நிலை உருவாகியது. ஆங்கில கடற்பயண வீரர்கள் அமெரிக்காவை பற்றி ஓரளவுக்கு அறிந்து கொண்டனர். எனவேதான் 16ஆம் நூற்றாண்டில் இறுதி காலத்தில் வட அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவ ஆங்கிலேயர் அதிக ஆர்வம் காட்டினர். பின்னர் வந்த ஸ்டூவர்டு மன்னர்களான 1ஆம் ஜேம்ஸ் 1ஆம் சார்லஸ் ஆகியோர் காலத்தில் வட அமெரிக்காவில் நிரந்தரமாக குடியேற்றங்கள் நிறுவப்பட்டன. வட அமெரிக்காவில் ஆங்கிலேயர்கள் மொத்தம் 13 குடியேற்றங்களை அமைத்தனர். வட அமெரிக்காவில் ஆங்கிலேயர் குடியேற்றங்களை நிறுவ காரணங்கள். புதிய சமுதாயம் அமைக்கும் ஆசை. அமெரிக்காவில் சிறப்புமிக்க நிலைமைகளை எதிர்பார்த்துதான் ஆங்கிலேயர் குடியேற விரும்பினர். அவர்கள் அதிகமாக உரிமைகளையும் மிகுந்த செல்வத்தையும் தகுந்த சமூக பொருளாதார பாதுகாப்பினையும் நிலையான அமைதியையும் விரும்பினர். சர் தாமஸ் மூர் என்பவர் எழுதிய உட்டோப்பியா என்ற நூலில் குறிப்பிடப்பட்ட கற்பனை சமுதாயத்தை அமைத்திட துடித்தனர். அதிக உரிமை, மனிதாபிமானம், பகுத்தறிவு, பொருளாதார வளம், சுறுசுறுப்பு ஆகியவை கொண்ட அந்த கற்பனை சமுதாயத்தை அமைத்திடவே புதிய பகுதிகளில் குடியேற விரும்பினர். விவசாயத்தின் வீழ்ச்சி. இங்கிலாந்தில் டியூடர் மன்னர்கள் ஆட்சி காலத்தில் மக்களின் வாழ்க்கை தரம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இல்லை. நடுத்தர மக்கள் துன்பம் அடைந்தனர். முக்கியமாக குடியானவர்கள் வேலை இழந்தனர். இதற்கு முக்கிய காரணம் விவசாய நிலங்கள் எல்லாம் வேலி போடப்பட்டு ஆட்டுப்பண்ணைகளாக்கப்பட்டன. கம்பளி துணிக்கே அதிக தேவை இருந்ததால் கம்பளி உற்பத்தி செய்வதற்காக ஆடுகள் விவசாய நிலங்களில் வளர்க்கப்பட்டன. இதனால் வேலை இழந்த குடியானவர்கள் தெருக்களில் பிச்சைக்காரர்களாக அலைந்தனர். இவர்கள் அனைவரும் அமெரிக்கா சென்று குடியேற விரும்பினர். மக்கள் தொகை பெருக்கம். இங்கிலாந்தில் மக்கள் தொகை பெருக்கமும் குடியேற்றங்கள் அமைக்கப்பட முக்கிய காரணமாகும். 1485 3 மில்லியனாக இருந்த மக்கள் தொகை 1603 4 மில்லியனாக உயர்ந்தது. இதனால் அந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு சமமாக இங்கிலாந்து உணவு உற்பத்தியில் முன்னேற்றம் ஏற்படவில்லை. எனவே அதிகப்படியான மக்கள் அமெரிக்காவில் குடியேற்ற கோரிக்கைகள் எழுந்தன. நிலங்கள் மீது கொண்ட ஆசை. அமெரிக்காவில் குடியேற்றங்கள் அமைக்கப்படுவதற்கு ஆங்கிலேயர்கள் நிலங்களின் மீது கொண்டிருந்த ஆசையே முக்கியமானதாகும். அப்போது இங்கிலாந்தில் அதிகமான நிலங்களை உடைமையாக கொண்டிருப்பது ஒரு சமுதாய அந்தஸ்தாகவே கருதப்பட்டது. சாதாரண மக்கள் நிலங்களை சொந்தமாக பெறுவது நினைத்து கூட பார்க்க முடியாததாக இருந்தது. ஆனால் அமெரிக்காவில் நிலங்கள் எல்லாருக்கும் எளிதாக கிடைத்தது. எனவே முதல் பிள்ளைக்கே சொத்துரிமை என்ற கொள்கையால் சொத்து கிடைக்காத பிரபுக்களின் இளைய மகன்கள் மற்றும் குடியானவர்கள், கைவினைஞர்கள் ஆகியோர் நிலங்களை பெற்று நிலக்கிழார்கள் ஆவதற்கு அமெரிக்கா சென்றனர். வாணிபத்தை வளர்க்கவும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தவும். வாணிபத்தை வளர்த்து கொள்வதற்காகவும் குடியேற்றங்களை நிறுவலாம் என்ற எண்ணம் இங்கிலாந்தில் நிலவியது. ரிச்சர்ட் ஹக்குலித் என்ற ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழக கிறிஸ்தவ பாதிரியார் 1584 மேற்கத்திய குடியேற்றம் என்ற நூலை வெளியிட்டார். இதில் காலனிகளை உருவாக்குவதன் மூலம் இங்கிலாந்தில் உற்பத்தியாகும் பொருட்களுக்கு நிறைய விற்பனை இடங்கள் கிடைக்கும் என்றும் தாய்நாட்டில் வேலை இல்லாமல் இருக்கும் ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் கூறினார். மேலும் அரசாங்கத்திற்கும் சுங்கவரி மூலம் பணம் கிடைக்கும் என்றார். எனவே அமெரிக்காவில் குடியேற்றம் அமைக்கும் ஆவல் அதிகமானது. ஸ்பானிய நாட்டின் வீழ்ச்சி. இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையிலான கடல் ஆதிக்க போட்டி 1587 உச்சக்கட்டத்தை அடைந்தது. இரு நாடுகளுக்கும் இடையே போர் மூண்டது. போரில் ஸ்பெயின் நாட்டின் உடைக்கப்பட முடியாத கப்பற்படையை தோற்கடித்து இங்கிலாந்து வெற்றி வாகை சூடியது. ஸ்பானிஷ் இன்விசிபிள் ஆர்மடா. இதனால் ஸ்பெயின் ஒடுக்கப்பட்டதுடன் அது தனது குடியேற்றங்கள் மீதான ஆதிக்கத்தையும் இழந்தது. இதனால் ஆங்கிலேயர் ஊக்கமடைந்தனர். எந்தவிதமான எதிர்ப்பும் இல்லாமல் துணிவுடன் குடியேற்றங்களை நிறுவுவதிலும் வாணிபம் செய்யவும் முற்பட்டனர் ஆங்கிலேயர்கள். சமய சகிப்புத்தன்மை இன்மை.
இங்கிலாந்தில் சமயத்துறையில் மன்னர்கள் மத சகிப்புத்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டனர். இங்கிலாந்தில் தோற்றுவிக்கப்பட்ட ஆங்கிலிக்கன் திருச்சபையை ஏற்றுக்கொள்ள மறுத்த கத்தோலிக்கர்கள், பியூரிட்டன்கள் போன்றோர் பல இன்னல்களை அனுபவித்தனர். இதனால் அமெரிக்கா சென்று குடியேறினால் சமய சுதந்திரத்துடன் வாழ முடியும் என்று இவர்கள் நம்பினர். மேற்கண்ட பல காரணங்களால் அமெரிக்காவில் ஆங்கில குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டன. அமெரிக்காவில் ஆங்கில குடியேற்றத்தின் ஆரம்பகால முயற்சிகள். வட அமெரிக்காவில் ஆங்கிலேய குடியேற்றங்கள் அமைக்கப்படுவதற்கு வழிகாட்டிகளாக இருந்தவர்கள் சர் ஹாம்ப்ரே கில்பர்ட், அவரது ஒன்றுவிட்ட சகோதரர் சர் வால்டர் ராலே ஆகியோர்கள் ஆவார். பொதுவாகவே ஆங்கில கடற்பயண வீரர்களே குடியேற்றங்களை நிறுவுவதற்கான முயற்சியில் நாட்டின் முதுகெலும்பென திகழ்ந்தனர். 1566 ஆண்டு ஆங்கில பாராளுமன்றம் சர் ஹாம்ப்ரே கில்பர்ட் என்பவருக்கு புதிய நிலப்பரப்புகளை கண்டுபிடித்து குடியேற்றங்களை அமைக்க பட்டயம் வழங்கியது. 1577 சர் மார்டிமர் ஃபிஷர் என்ற கடற்பயண வீரர் 3 பயணங்களை மேற்கொண்டு ஹட்சன் வளைகுடா வரை சென்று நியூ ஃபவுண்ட்லாந்து சென்றடைந்தார். அந்த நிலப்பகுதிகள் ஆங்கில அரசருக்கு சொந்தமானவை என்று அறிவித்தார். சர் ஜான் ஹக்கின்ஸ் என்பவர் அமெரிக்காவில் உள்ள சில ஸ்பானிய குடியேற்றங்களுக்கு லாபகரமான சில கடற்பயணங்களை மேற்கொண்டார். அவரது தளபதிகளில் ஒருவனான பிரான்சிஸ் ட்ரேக் என்பவருக்கு இங்கிலாந்திற்கு அதிக செழிப்பு வாய்ந்த குடியேற்றம் ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும் என ஆசை இருந்தது. எனவே 1577 ஒரு சிறிய கடற்படையுடன் புறப்பட்டார். மெகலன் ஜலசந்தி வழியாக சென்று தென் அமெரிக்காவின் மேற்கு பகுதியை கடந்து வட அமெரிக்காவின் கலிபோர்னியா வரை சென்றார். சான் பிரான்சிஸ்கோவிற்கு வடபகுதியில் தனது சில கப்பல்களை சீரமைத்தார். பின்னர் பசிபிக் கடல் வழியாக புறப்பட்டார். பிலிப்பைன்ஸ், லவங்கத்தீவுகள் வழியாக 1580 மீண்டும் இங்கிலாந்து வந்தடைந்தார். உலகை சுற்றி வந்த முதல் ஆங்கில மாலுமி பிரான்சிஸ் ட்ரேக் ஆவார். அடுத்து சர் ஹம்ப்ரே கில்பர்ட் 1578 எலிசபெத் அரசியிடமிருந்து கிறிஸ்தவ இளவரசர்களின் கீழ் இல்லாத கிறிஸ்தவர்கள் இல்லாத நாடுகளை குடியேற்றங்கள் ஆக்குவதற்கு பட்டயம் ஒன்றினை எழுதி வாங்கி கொண்டார். இவர் 1583 நியூ ஃபவுண்ட்லாந்து என்ற இடத்தில் ஒரு குடியேற்றத்தை நிறுவினார். ஆனால் தாய்நாடு திரும்பும் வழியில் கடலில் மூழ்கி இறந்து போனார். அவரது முயற்சியை தொடர்ந்து இவரது ஒன்றுவிட்ட சகோதரர் வால்டர் ராலே தொடர்ந்தார். 1584 எலிசபெத் அரசியிடமிருந்து ஒரு ஒப்பந்த பத்திரத்தை பெற்றுக்கொண்டு தனது தளபதிகளான பிலிப் அமடாஸ், ஆர்தர் பர்லோ ஆகியோர்களை வட அமெரிக்காவுக்கு அனுப்பி வைத்தார். அவர்கள் ரோனாக் தீவில் குடியேற்றம் அமைத்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பினர். இதை கேள்விப்பட்ட எலிசபெத் அரசி அப்பகுதிக்கு வெர்ஜீனியா என்றும் பெயரிட்டார். 1585 100 பேர் சென்று அப்பகுதிக்கு சென்று குடியேற்றத்தை நிறுவினர். ஆனால் ஓராண்டுக்குள் அவர்கள் இங்கிலாந்து திரும்பிவிட்டதால் அந்த குடியேற்றம் மறைந்தது. 1587 மீண்டும் 150 பேரை ஜான் ஒயிட் என்பவர் தலைமையில் அனுப்பி வைத்தார். இவர்களில் 17 பேர் பெண்கள். இந்த இடத்தில்தான் ஒரு ஆங்கில பெற்றோர்களுக்கு வெர்ஜீனியா டேர் என்ற அமெரிக்க குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குடியேற்றத்தை பேணி காக்க முடியாததால் 1888 இதுவும் மறைந்தது. இங்கிருந்து குடியேற்றவாசிகள் என்ன ஆனார்கள் என்பது தெரியவில்லை. ரோனாக்கு தீவும் எப்படியோ மறைந்து போய்விட்டது. இறுதியாக 1602 பார்த்தலோமியோ காஸ்னால்ட், 1603 மார்டின் பிரிங், 1605 ஜார்ஜ் வெய்மவுத் ஆகியோர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. 13 ஆங்கில குடியேற்றங்கள். சுமார் 40 ஆண்டுகளாக வட அமெரிக்காவில் குடியேற்றங்களை நிறுவுவதற்கு தனிநபர்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்தாலும் குடியேற்றங்கள் நிறுவுவதற்கு முயற்சிகளை ஆங்கிலேயர் கைவிட்டு விடவில்லை. 17ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் பல கம்பெனிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டது. 1603 இருந்து 1732 வரை மொத்தம் 13 குடியேற்றங்களை ஆங்கிலேயர் அமைத்தனர். அவர்களை பற்றி விரிவாக படிக்கலாம். செசாபிக் குடியேற்றங்கள். வட அமெரிக்காவின் செசாபிக் வரிகுடா பகுதிகளில் வெர்ஜீனியா, மேரிலாந்து ஆகிய குடியேற்றங்கள் அமைக்கப்பட்டன. எனவே இவர்களுக்கு செசாபிக் குடியேற்றங்கள் என்று பெயர். வெர்ஜீனியா
அட்லாண்டிக் கடற்கரை ஓரமாக அமைந்த பெரிய நிலப்பரப்பை எலிசபெத் அரசி வெர்ஜினியா என்று அழைத்தார். அந்த பகுதியில் குடியேற்றம் அமைக்க லண்டனை சேர்ந்த சில வணிகர்கள் முயற்சித்தனர். அவர்கள் லண்டன் கம்பெனி, பிளைமவுத் கம்பெனி என்ற 2 நிறுவனங்களை அமைத்தனர். 1606 ஏப்ரல் 10 அரசர் முதலாம் ஜேம்ஸிடமிருந்து அமெரிக்காவில் 34 டிகிரிக்கும் 41 டிகிரிக்கு அட்சரேகைகளுக்கு இடையே குடியேற்றம் அமைக்க லண்டன் கம்பெனியும் 38 டிகிரியிலிருந்து 45 டிகிரி அட்சரேகைக்குள் இடையில் குடியேற்றம் அமைக்க பிளைமவுத் கம்பெனியும் அனுமதி சாசனம் பெற்றன. அதன்படி லண்டன் கம்பெனி 3 கப்பல்களில் 120 ஆங்கிலேயர்களை கிறிஸ்டோபர் நியூ போர்ட் என்பவர் தலைமையில் 1606 டிசம்பர் மாதம் அனுப்பி வைத்தது. அவர்கள் 1607 மே 3 செசாபிகுடா போய் சேர்ந்தனர். இவர்கள் எல்லோருமே ஆண்கள். அவர்கள் ஜேம்ஸ் நதி பகுதியில் ஒரு கோட்டை, மாதா கோயில், கிடங்கு, சில குடிசை வரிசைகள் ஆகியவற்றுடன் ஜேம்ஸ் டவுன் என்ற சிற்றூரை நிறுவினர். இந்த குடியேற்றவாசிகள் பல துன்பங்களை எதிர்நோக்கினர். 2.5 ஆண்டுகள் மொத்தம் இருந்த குடியேற்றவாசிகள் 630 பேரில் 570 பேர் இறந்துவிட்டனர். ஆனால் லண்டன் கம்பெனி 1609 1616 திருத்தி அமைக்கப்பட்டு அதிக அதிகாரங்களை பெற்று மேலும் பல ஆங்கிலேயர்களை அனுப்பி வைத்தது. ஜேம்ஸ் டவுன் கவுன்சிலின் தலைவராக கேப்டன் ஜான் ஸ்மித் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். வெர்ஜினியா அரசின் முக்கிய மனிதராக இவர் கருதப்பட்டார். இவர் 1608 த ட்ரூ ரிலேஷன் என்ற நூலையும் 1624 த ஜெனரல் ஹிஸ்டரி என்ற நூலையும் 1612 ஜான் ரால்ஃப் என்பவர் புகையிலை சாகுபடியை ஆரம்பித்தார். அது லண்டன் சந்தையில் அதிக விலை போனது. எனவே குடியேற்றவாசிகள் அனைவரும் புகையிலை சாகுபடியில் ஈடுபட்டனர். 1619 வெர்ஜீனியாவில் சுமார் 2000 பேர் வசித்தனர். இந்த ஆண்டு 3 நிகழ்ச்சிகளினால் முக்கியத்துவம் பெற்றது. ஒன்று, இங்கிலாந்திலிருந்து 90 இளம் பெண்களை ஏற்றிக்கொண்டு ஒரு கப்பல் வந்து சேர்ந்தது. 120 பவுண்டு புகையிலை கொடுப்பவருக்கு ஒரு இளம்பெண் மனைவியாக கொடுக்கப்பட்டாள். இரண்டாவது, ஜேம்ஸ் டவுன் மாதா கோவிலில் ஜூலை 30 முதலாவது அமெரிக்க அரசியல் பிரதிநிதியை சபை கூடியது. மூன்றாவது நிகழ்ச்சி, ஆகஸ்ட் மாதம் நீக்ரோ அடிமைகள் 20 பேர் குடியேற்ற மக்களுக்கு விற்கப்பட்டனர். இது அடிமை வாணிபத்தின் ஆரம்பமாகும். மன்னர் முதலாம் ஜேம்ஸ் வர்ஜீனியா குடியேற்றத்தின் வளர்ச்சி கண்டு பொறாமை கொண்டார். எனவே புகையிலை வாணிபத்தின் மீது அதிக வரி விதித்தார். 1623 இந்தியர்கள் குடியேற்றவாசிகளுக்கு எதிராக கிளர்த்தெழுந்து 350 பேரை கொன்றனர். இதனை காரணமாக கொண்டு வர்ஜீனியா கம்பெனிக்கு லண்டன் கம்பெனி, அது வர்ஜீனியா கம்பெனிங்கிறது, வழங்கப்பட்ட சாசனத்தை 1624 ரத்து செய்தார். அது முதல் வெர்ஜீனியா அரசானது குடியேற்றமானது. 1650 வர்ஜீனியாவில் 15,000 பேர் வசித்து வந்தனர். மேரிலாந்து குடியேற்றம் கால்வர்ட் குடும்பத்தினரால் நிறுவப்பட்டு வளர்க்கப்பட்டது. வர்ஜீனியா கம்பெனியின் பங்குதாரர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஜான் கால்வர்ட் என்பவர் ஆவார். இவர் ஒரு கத்தோலிக்கர். அரசர் முதலாம் ஜேம்ஸ் கால்வர்ட்டுக்கு பால்டிமோர் பிரபு என்ற பட்டம் சூட்டினார். ஜார்ஜ் கால்வர்ட் இங்கிலாந்தில் அவதிப்படும் கத்தோலிக்கர்களை அமெரிக்காவுக்கு அழைத்து சென்று அதன் மூலம் லாபம் சம்பாதிக்கலாம் என்று நினைத்தார். அரசர் முதலாம் சார்லஸிடம் பேசி 1632 செசாபிக் வளைகுடாவிற்கு வடக்கே வர்ஜீனியாவின் ஒரு பகுதியில் குடியேற்றம் ஒன்றை அமைக்க சிறப்பு பட்டயம் பெற்றார். அப்பகுதிக்கு அரசரின் மனைவி ஹென்ரிட்டா மரியாவின் நினைவாக மேரிலாந்து என்று பெயரிட்டார். ஆனால் அதற்குள் ஜார்ஜ் கால்வர்ட் இறந்துவிடவே அவரது மகன் செசில் குடியேற்ற முயற்சியில் ஈடுபட்டார். 1634 மார்ச் மாதம் செசில் தனது தம்பி லியட்னார்ட் தலைமையில் ஆர்க்டோவ் ஆகிய 2 கப்பல்களில் 300 ஆண்களையும் பெண்களையும் கப்பலேற்றி அனுப்பினார். அவர்கள் பொட்டாமாக் நதியின் முகத்துவாரத்தில் குடியேறினர். இவர்கள் புனித மேரி என்ற பெயரில் ஒரு சிற்றூரை நிறுவினர். அங்கிருந்து செவ்விந்தியர்களை அவர்கள் வரவேற்று தானியம், மருந்து ஆகியவற்றை அளித்து உதவி செய்தனர். இந்த குடியேற்றவாசிகள் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்து கொண்டனர். புகையிலே அதிகமாக உற்பத்தி செய்யப்பட்டது. இதன் மூலம் அதிக வருமானம் கிடைத்தது. 1647 மேரிலாந்தில்
பிரதிநிதிகள் அடங்கிய சட்டசபை ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த குடியேற்றம் எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் வளர்ச்சி அடைந்து வந்தது. உள்நாட்டு போர் வரை இது ஒரு தனியார் உடைமை குடியேற்றமாகவே இருந்து வந்தது. புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள். புதிய இங்கிலாந்து என்பது பல குடியேற்றங்களை கொண்ட பகுதியாகும். இப்பகுதியில் அமைக்கப்பட்ட பிளைமவுத், மாசாசூசெட்ஸ், கனெக்டிகட், ரோடு ஜலந்து, நியூ ஹேவன், நியூ ஹம்ப்ஷயர், மெயின் ஆகிய குடியேற்றங்கள் புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள் என்று பெயர் பெற்றன. புதிய இங்கிலாந்து குடியேற்ற பகுதியை கண்டுபிடித்தவர் கேப்டன் ஜான் ஸ்மித் என்ற ஆய்வாளர் ஆவார். புதிய இங்கிலாந்து கடற்கரை பகுதியில் குடியேற்றங்களை அமைப்பதற்கு அரசிடமிருந்து பிளைமவுத் வணிக கம்பெனியினர் 1606 அனுமதி பெற்றனர். அந்த கம்பெனி புதிய இங்கிலாந்து கவுன்சில் ஒன்றை அமைத்தது. அந்த கவுன்சில் நியூ இங்கிலாந்து பிரதேச நிலங்களை தனியார்களுக்கு கம்பெனிகளுக்கு விற்பனை செய்தது. பிளைமவுத் நியூ இங்கிலாந்து பகுதியில் முதலில் அமைக்கப்பட்ட குடியேற்றம் பிளைமவுத் ஆகும். இங்கு குடியேறியவர்கள் பியூரிட்டன்கள் ஆவார். இங்கிலாந்தில் ஜான் கால்வின் என்பவரின் கொள்கையை பின்பற்றியவர்கள் பியூரிட்டன்கள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் இங்கிலாந்து திருச்சபையில் ஏற்பட்ட சீர்திருத்தம் போதுமானதாக இல்லை என்று கருதினர். இந்த பியூரிட்டன்களில் பல வேற்றுமைகள் தோன்றின. அவர்களில் சில பிரிவினை கொள்கைகளை உடையவர்கள். இவர்கள் மிக பெரிய புரட்சியாளர்கள் ஆவார். ஆங்கிலிக்கன் திருச்சபையிலிருந்து விலகி தனியாக திருச்சபைகளை அமைத்து சுதந்திரமாக வழிபாடு செய்ய விரும்பினர். ஆனால் மன்னர் 1 ஜேம்ஸ் இவர்களை கடுமையாக எச்சரித்தார். எனவே நாட்டிங்காம்ஷியரில் உள்ள ஸ்க்ரூபி, ஆஸ்டர்ஃபீல்டு ஆகிய சிற்றூர்களில் இருந்த பிரிவினைவாதிகள் 300 பேர் ஹாலந்தில் உள்ள லெய்டன் சென்று தஞ்சமடைந்தனர். கடவுள் பக்தி கொண்ட இவர்கள் அப்போதிலிருந்தே யாத்திரிகர்கள் என்றழைக்கப்பட்டனர். அங்கு ஜான் ராபின்சன் என்ற பாதிரியார் ஆலோசனைப்படி அமெரிக்கா சென்று தங்கிவிட முடிவு செய்தனர். இங்கிலாந்தில் இருந்த நண்பர்களின் பண உதவியுடனும் லண்டன் கம்பெனியின் ஆதரவுடனும் அமெரிக்கா செல்ல ஆயத்தமாயினர். சுமார் 100 பேர்கள் மட்டுமே அமெரிக்கா செல்வதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் துறைமுகம் வந்து சேர்ந்தனர். பிளைமவுத் துறைமுகத்திலிருந்து மேஃபிளவர் என்ற கப்பலில் 102 பேர் 1620 செப்டம்பர் 6 புறப்பட்டனர். இவர்களே யாத்திரிக தந்தையார் என்று அழைக்கப்பட்டனர். இவர்கள் கப்பலில் வைத்து தங்களுக்குள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அவர்கள் மேஃப்ளவர் ஒப்பந்தம் என்ற பெயர். அதன்படி கரையிறங்கிய பின் தங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு அரசியல் நிறுவனத்தை அமைத்து கொள்ள உறுதி பூண்டனர். ஹான் என்பவரை தங்கள் முதல் கவர்னராக தேர்ந்தெடுத்தனர். ஹான் கார்வர் மேப்பிளவர் கப்பல் 1620 டிசம்பர் 21 மசாகசெட்ஸ் கரையில் வந்து சேர்ந்தது. அங்கு பிளைமவுத் என்ற சிற்றூரை நிறுவினர். விரைவில் கொடிய பனிக்காலம் வந்தது. பாதி பேர் இறந்தனர். இன்னல்கள் கண்டு மனம் தளராத இவர்கள் விவசாயம், ரோம வாணிபம், மீன்பிடித்தல் ஆகிய தொழில்களில் ஈடுபட்டனர். ரோம வாணிபம் 1628 வில்லியம் பிராட்ஃபோர்டு என்பவர் இவர்கள் கவர்னராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 1656 வரை கவர்னராக இருந்தார். இந்த பிளைமவுத் குடியேற்ற ஒரு சிறிய சுதந்திர குடியரசு போன்று இருந்தது. கவர்னர் பிராட்ஃபோர்டு அமெரிக்காவின் முதலாவது நகர கூட்டங்களை கூட்டினார். 1639 பிரதிநிதித்துவ சபை ஒன்றை அமைத்தார். அரசரிடமிருந்து சாசனத்தையோ அல்லது அரச பிரதிநிதியையோ பெற்றிராத பிளைமவுத் குடியேற்றம் 1691 அரசர் 3 வில்லியத்தால் மாசேசூட்ஸ் குடியேற்றத்துடன் இணைக்கப்பட்டது. யாத்திரிக தந்தையார் தங்கள் சந்ததியினருக்கு விட்டு சென்றதெல்லாம் வலிமை, மனிதத்தன்மை, பொறுமை, நேர்மை, கடவுள் பக்தி ஆகியவையாகும். மாசாசூசெட்ஸ் 1629 மாசாசூசெட்ஸ் குடியேற்றம் இங்கிலாந்திலிருந்து வெளியேறிய
பியூரிட்டன்களால் அமைக்கப்பட்டது. அரசர் முதலாம் சார்லஸின் கொடுங்கோல் ஆட்சியின் காரணமாக ஆங்கில திருச்சபையை சீர்திருத்த முடியாது என்றும் மத சுதந்திரத்துடன் வாழ்வதற்கு இங்கிலாந்து தகுதியற்றது என்றும் பியூரிட்டன்கள் முடிவு செய்தனர். புதிய உலகில் ஒரு பியூரிட்டன் பொதுநல அரசை ஆரம்பிக்க விரும்பினர். எனவே பெருமளவில் பியூரிட்டன்கள் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்து சென்றனர். அவர்கள் சில மாசேசூட்ஸ் குடா கம்பெனி என்ற நிறுவனத்தை அமைத்தனர். அரசர் முதலாம் சார்லஸிடமிருந்து 1629 பட்டயம் ஒன்றை பெற்றனர். அதன்படி ஆளுநர் ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்ளவும் குடியேற்றங்களை ஆள்வதற்கு சட்டங்களை இயற்றவும் உரிமை பெற்றனர். 1630 ஆயிரக்கணக்கானவர்கள் மாசாசூசெட்ஸ் வந்து குடியேறினர். அவர்கள் தங்களுக்கு ஒரு குடியேற்ற அரசாங்கத்தை அமைத்தனர். ஜான் வின்த்ராப் என்பவரை கவர்னராக தேர்ந்தெடுத்தனர். அந்த கூட்டத்தினர் வெகு விரைவில் பாஸ்டன், டார்செஸ்டர், வாட்டர் டவுன், ராக்ஸ்பரி உட்பட 8 புதிய நகரங்களை நிர்மாணித்தனர். 1640க்குள் 25,000 பியூரிட்டன்கள் மாசேசூட்ஸ் வந்து சேர்ந்தனர். இந்த குடியேற்றம் வெகு வேகமாக தெற்கிலும் மேற்கிலுமாக கிளைவிட்டு விரிந்தது. ரோட் ஐலாண்ட் ஓகே. மாசாசூசெட்ஸ் குடியேற்றத்தில் குடியேறிய பியூரிட்டன்கள் மத சகிப்புத்தன்மை பின்பற்றவில்லை. தங்கள் சமய கருத்துக்களுக்கு எதிரான கருத்துக்கள் கொண்டவர்களை தண்டிக்க சட்டம் இயற்றினர். எனவே சமயத்தையும் அரசியலையும் பிரிக்க வேண்டும் என்றும் மாற்று சமய கருத்துக்களை கொண்டவர்களை தண்டிக்க அரசுக்கு உரிமை இல்லை என்றும் புதிய சலேம் நகர பாதிரியார் ரோஜர் வில்லியம் மாசாசூசெட்ஸ் விட்டு துரத்த முற்பட்டார். இவரால் உருவாக்கப்பட்டதே ரோட் ஐலாண்டு குடியேற்றமாகும். வெறுங்காடான ரோட்ஸ் தீவுக்கு துரத்தப்பட்ட ரோஜர் வில்லியம் 1636 சமயத்துறையில் தாராள மனப்பான்மையுடைய பிராவிடன்ஸ் என்ற ஊரை உண்டாக்கினார். அதே போல மாற்று சமய கோட்பாடுகளை பின்பற்றிய திருமதி ஆனி ஹட்சின்சன் என்பவரையும் அவரது ஆதரவாளர்களையும் மாசாசூசெட்ஸ் பொது நீதிமன்றம் குடியேற்றத்தை விட்டு விரட்டியது. அவர்கள் 1638 பிராவிடன்களுக்கு அருகிலுள்ள போர்ட்ஸ்மவுத்தில் குடியேறினர். இதேபோல் வில்லியம் காடிங்டன் என்பவர் 1639 நியூஃபோர்ட் என்ற இடத்தில், சாமுவேல் காட்டன் என்பவர் 1643 வார்விக் என்ற இடத்திலும் குடியேறினர். இந்த நான்கு வகுப்பினரும் ஒன்று கூடி ரோட் ஐலாண்டு பெயருடன் தாங்கள் குடியேறிய பகுதிகளை ஒன்றிணைத்தனர். ரோஜர் வில்லியம் 1644 இங்கிலாந்து பாராளுமன்றத்திடம் விண்ணப்பித்தது தனியே ஒரு சாசனத்தை பெற்றார். 1663 முறைப்படியான சாசனத்தை அரசர் 2ஆம் சார்லஸ் வழங்கினார். இந்த குடியேற்றத்தில் உள்ள மக்களுக்கு முழுமையான சமய உரிமை அளிக்கப்பட்டது. கனெக்டிகட் மாசாசூசெட்ஸுக்கு தெற்கிலும் ரோடு ஐலாண்டுக்கு மேற்கிலும் உள்ள பகுதியில்தான் கனெக்டிகட் ஆகும். மாசாசூசெட்ஸ் தெற்கிலும் ரோடு ஐலாந்துக்கு மேற்கிலும் உள்ள பகுதிதான் கனெக்டிகட் ஆகும். பிளைமவுத், மாசாசூசெட்ஸ் ஆகிய இடங்களில் குடியேறிய பியூரிட்டன்கள் சமமான உரிமையுடன் வாழ்ந்தனர். அவர்கள் அங்கிருந்து பிற பகுதிகளுக்கும் சென்று வாழ முற்பட்டனர். மாசாசூசெட்ஸிலிருந்து தாமஸ் ஹூக்கர் என்ற பாதிரியாரின் தலைமையில் பலர் 1636 கனெக்டிகட் என்ற நதிப்பகுதியில் வந்து குடியேறினர். அங்கு ஹார்ட்போர்ட், வின்சர், வெதர்ஸ்பீல்ட் போன்ற ஊர்களை நிரப்பியிருந்தனர். நிர்மாணித்திருந்தனர். 1639 இருந்த ஊர்களின் பிரதிநிதிகள்
அந்த ஊர்களில் இருந்த பிரதிநிதிகள் ஹார்ட் போர்டில் கூடினர். ஹார்ட் போர்டு அப்படிங்கிற இடத்துல கூடினர். தங்களுக்கென கனெக்டிகட்டின் அடிப்படை ஆணைகள், அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் ஆர்டர்ஸ் ஆஃப் கனெக்டிகட் என்ற அரசியல் அமைப்பை எழுதினர். இதுவே அமெரிக்காவின் முதலாவது எழுதப்பட்ட அரசியலமைப்பாக கருதப்படுகிறது. இதற்கிடையில் நியூ ஹேவன் என்ற எங்கிருந்த குடியேற்றத்தை ஜான் டேவன்போர்ட், தியோஃபிலஸ் ஈடன் ஆகிய பியூரிட்டன்கள் 1638 அமைத்தனர். மேலும் மில்ஃபோர்ட், கில்பர்ட், ஸ்டெம்போர்ட் போன்ற பல ஊர்கள் அமைக்கப்பட்டன. எனவே 1643 ஒரு பொதுவான சபை அமைத்து கொண்டன. 1662 அரசர் 2ஆம் சார்லஸ் இவைகளை ஒரு ஆணையின் மூலம் கனெக்டிகட் சேர்த்து விட்டார். ஓகே, நியூ ஹேம்ஷயர், மெயினும் நியூ ஹேம்ஷயர் அண்ட் மெயின். இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் மேஷன், சர் ஃபெர்டினாண்ட் ஜார்ஜஸ் என்ற இரு செல்வந்தர்கள் புதிய இங்கிலாந்து கவுன்சிலிடமிருந்து கூட்டு பட்டயம் ஒன்றை பெற்றார்கள். அதன்படி புதிய இங்கிலாந்தின் வடபகுதியில் ஒரு பிரதேசத்தை வாங்கி தமக்குள் பங்கிட்டு கொண்டனர். மேசனின் பங்கு நியூ ஹம்ஷயர் என்றும் ஜார்ஜஸின் பங்கு மெயின் என்றும் அழைக்கப்பட்டன. இப்பகுதிகளில் வாழ்ந்து வந்த மக்கள் பெரும்பாலும் பியூரிட்டன்கள் பிரிவை சேராதவர்கள் ஆவார். இந்த குடியேற்றங்கள் வேகமாக வளர்ச்சி பெறவில்லை. மசாகாசெட்ஸ் அரசாங்கம் இந்த 2 குடியேற்றங்களிலும் தனது அதிகாரத்தை நிலைநாட்டியது. ஆனால் மேஷன் ஜார்ஜஸின் சந்ததியினர் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். ஆனாலும் 1679ஆம் ஆண்டு 2ஆம் சார்லஸ் நியூ ஹம்ஷயரை ஒரு அரச குடியேற்றமாக அறிவித்தார். ஆனால் 1820 தான் மெயின் தனி மாநிலமாக ஆனது. புதிய இங்கிலாந்து நேச கூட்டமைவு. இங்கிலாந்து 1642ஆம் ஆண்டு உள்நாட்டு போர் ஆரம்பித்தது. இதில் அரசருக்கு எதிராக பியூரிட்டன்கள் போரிட்டனர். எனவே புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள் தங்களுக்கு இங்கிலாந்திடமிருந்து எந்தவித பாதுகாப்பும் கிடைக்காது என்று கருதினர். மேலும் செவ்விந்தியர்களின் எதிர்ப்பும் டச்சுக்காரர்களின் எதிர்ப்பும் காணப்பட்டது. எனவே பொதுவான பண்பு, மொழி, அரசியல் கொண்ட மாசாசூசெட்ஸ், பிளைமவுத், கனெக்டிகட், நியூ ஹேவன் ஆகிய 4 புதிய இங்கிலாந்து குடியேற்றங்கள் 1643 தங்களுக்கிடையே சில விதிமுறைகளை வகுத்து ஒரு நேச கூட்டமைவை ஏற்படுத்தி கொண்டன. இந்த நேச கூட்டமைவு இங்கிலாந்தின் அமைதி இல்லாமல் அமைக்கப்பட்டதாகும். இது அமெரிக்காவில் கூட்டாட்சி முறைக்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் பரிசோதனையாகும். இந்த நேச கூட்டமைப்பு விதிமுறைகளின்படி ஒரு ஆட்சிக்குழு அமைக்கப்பட்டது. அதில் இந்த 4 குடியேற்றங்களில் இருந்தும் தலா 2 ஆணையர்கள் வீதம் 8 பேர் உறுப்பினராக இருப்பர். இவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை செப்டம்பர் மாதம் கூடி முக்கியமான இராணுவ பாதுகாப்பு குறித்து விவாதிப்பார்கள். ஆனால் இந்த நேச கூட்டமைப்பு பல காரணங்களால் சிறப்பாக செயல்படவில்லை. 4 குடியேற்றங்களுக்கிடையே சமத்துவமும் ஒருமித்த கருத்தும் நிலவாததால் 1684 இந்த நேச கூட்டமைப்பில் பிளவு ஏற்பட்டு பலவீனமடைந்தது. பிந்திய குடியேற்றங்கள். வட அமெரிக்காவில் இங்கிலாந்து ஏற்படுத்திய 13 குடியேற்றங்களில் 6 குடியேற்றங்கள் உள்நாட்டு போர் 1640 தொடங்குவதற்கு முன்பாக அமைக்கப்பட்டன. பின்னர் பல அரசியல் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு 1660 2ஆம் சார்லஸ் ஆட்சி பொறுப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். இவரது 25 வருட ஆட்சி காலத்தில் மேலும் 6 புதிய குடியேற்றங்கள் உருவாயின. இவை எல்லாம் தனியார் உடைமை உரிமை சார்ந்தவையாகும். அவைகள் வருமாறு: வட கரோலினா, தென் கரோலினா.
1660 அரசராக பதவியேற்ற இரண்டாம் சார்லஸ் பிரபுக்களுக்கும் மற்ற செல்வந்தர்களுக்கும் அமெரிக்காவில் நிலங்களை வழங்கும் சாசனத்தை வெளியிட்டார். அவரது முதல் சாசனம் 1663 அவரோடு நெருக்கமான 8 பிரபுக்களுக்கு வழங்கப்பட்டது. வர்ஜீனியாவுக்கு தெற்கிலும் ஸ்பானியர்களுக்கு சொந்தமான புளோரிடாவுக்கு வடக்கிலும் இருந்த ஒரு நிலப்பகுதியை கொடையாக பெற்றனர் இந்த பிரபுக்கள். இந்த நிலப்பகுதிக்கு சார்லஸ் என்ற பெயரின் லத்தீன் வடிவமான கரோலினஸ் என்ற பெயரையொட்டி கரோலினா என்று பெயரிட்டார். வட கரோலினா. மேரிலாந்தின் பால்டிமோர் பிரபு செய்ததைப் போல இந்த 8 பேரும் பெரும் பண்ணையர்களை தமக்கு வைத்துக்கொண்டு எஞ்சிய நிலங்களை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து குத்தகைக்கு விட்டு அவற்றிலிருந்து ஆண்டு முழுவதற்குமான வரியினை பெற்றார்கள். மேலும் கரோலினாவில் ஒரு அடிப்படை அரசியலமைப்பின் மூலம் ஐரோப்பாவில் நிலவிய நிலமானிய முறை அறிமுகம் செய்ய இங்கிலாந்து அரசியலறிஞர்கள் ஜான் லாக் என்பவர் மூலம் ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அது நிறைவேறவில்லை. 1700 ஆண்டுகளுக்குள் குடியேறியவர்கள் எல்லாருமே வெர்ஜீனியாவிலிருந்து வந்த குடியானவர்கள் ஆவார். அவர்கள் தாங்களாகவே விவசாய தொழிலை செய்து வந்தனர். 1670 ஆண்டு வில்லியம் செயில்ஸ் என்பவர் தலைமையில் தென் கரோலினாவில் குடியேறினர். அவர்கள் சார்லஸ் டவுன் என்ற நகரை நிர்மாணித்தனர். தென் கரோலினா. 1685 ஆண்டுக்கு பிறகு பிரெஞ்சு அரசர் 14ஆம் லூயி பின்பற்றிய சமய கொள்கையின் விளைவாக ஏராளமான ஷூகுனோக்கள் என்ற புராட்டஸ்டாண்டுகள் கரோலினாவின் தென்பகுதியில் குடியேறினர். மேலும் ஜெர்மனி, ஸ்காட்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் புராட்டஸ்டாந்துகள் வந்து குடியேறினர். 30 ஆண்டுகளுக்குள் ஜனத்தொகை அதிகரித்தது. இங்கு பெரும் பண்ணை சொந்தக்காரர்களின் ஆதிக்கமே அதிகமாக இருந்தது. இவர்கள் சாதாரண மக்களை ஆடு மாடுகள் போல நடத்தினார்கள். சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகரிக்கவே இதன் 8 உரிமையாளர்களும் சேர்ந்து 1719 அரசருக்கு விற்றுவிட்டனர். இவ்வாறு தென் கரோலினா அரச குடியேற்றமானது மேலும் வட கரோலினாவிலும் குத்தகையை வசூலிப்பதில் அதிக கஷ்டம் இருந்ததால் அத்தனையும் அரசருக்கு விற்பனை செய்துவிட்டனர். இவ்வாறு 1728 வட கரோலினாவும் அரச குடியேற்றமானது. நியூயார்க். டச்சு வணிகரிடம் பணியாற்றி வந்த ஆங்கில மாலுமியான ஹென்றி ஹட்சன் என்பவர் 1609 அமெரிக்காவுக்கு பயணம் செய்தார். ஒரு நதியின் வழியாக நெடுந்தூரம் அமெரிக்காவில் பயணம் செய்து திரும்பினார். அந்த நதியே பின்னர் ஹட்சன் நதி என்று அழைக்கப்பட்டது. அப்பகுதியில் தங்களுக்கு உரிமை உண்டு என்று கூறி டச்சுக்காரர்கள் வந்து குடியேறினர். ரோம வியாபாரம் செய்தனர். பின்னர் டச்சு மேற்கிந்திய கம்பெனி ரோம வியாபாரத்தை விரிவடைய செய்ய குடும்பமாக டச்சுக்காரர்களை ஹட்சன் நதியின் இரு கரைகளிலும் குடியமர்த்தியது. இவ்வாறு ஒரு டச்சு ஆம்ஸ்டர்டாம் என்று அழைக்கப்பட்ட இந்த டச்சு குடியேற்றம் நிறுவப்பட்டது. மன்ஹாட்டன் என்ற தீவில் நியூ ஆம்ஸ்டர்டாம் என்று அழைக்கப்பட்ட இந்த டச்சு குடியேற்றம் முழுவதும் புதிய நெதர்லாந்து என்று அழைக்கப்பட்டது. இந்த பகுதி ஆங்கில குடியேற்றங்களான நியூ இங்கிலாந்து மற்றும் வர்ஜீனியாவுக்கு நடுவில் அமைந்து விட்டதால் ஆங்கில குடியேற்றங்கள் பிரிந்துவிட்டது. இந்த டச்சு குடியேற்றத்தின் செழிப்பையும் ஆம்ஸ்டர்டாம் துறைமுகத்தின் சிறப்பையும் கண்டு ஆங்கிலேயர்கள் பொறாமைப்பட்டனர். 1664 நிலப்பசி கொண்ட ஆங்கில செல்வந்தர்கள் நிறைவுபடுத்த அரசர் 2ஆம் சார்லஸ் புதிய நெதர்லாந்து பகுதியை உள்ளடக்கிய நிலப்பகுதியை தனது தம்பியான யார் கோமகனுக்கு ஒரு சாசனம் மூலம் வழங்கினார். இதனால் ஆங்கில டச்சு போர்கள் நடைபெற்றன. போரின் இறுதியில் புதிய நெதர்லாந்து பகுதி முழுவதையும் ஆங்கிலேயர் பெற்றனர். அதில் நியூ ஆம்ஸ்டர்டாம், நியூ ஜெர்சி, டெலாவர் ஆகிய பகுதிகள் இருந்தன. யார்க் கோமகனை பெருமைப்படுத்தும் விதமாக புதிய நெதர்லாந்து நியூயார்க்கு என்று அழைக்கப்பட்டது. நியூயார்க் அரசரது குடியேற்றமாக திகழ்ந்தது. நியூ ஜெர்சி என்ற பகுதியும் புதிய நெதர்லாந்தின் ஒரு பகுதியாகவே இருந்தது. வடக்கில் ஹட்சன் நதிக்கும் தெற்கில் டெலாவர் நதிக்கும் இடைப்பட்ட பகுதியே நியூ ஜெர்சி ஆகும். யார்க் கோமகன் இப்பகுதி 1664 தனக்கு நெருங்கிய நண்பர்களாக இருந்த பெர்கிலி, கார்ட்ரெட் ஆகியோர்களுக்கு பரிசாக கொடுத்தார். இவர்கள் இருவரும் இந்த பகுதியை மேற்கு ஜெர்சி, கிழக்கு ஜெர்சி என தங்களுக்குள் பிரித்து கொண்டு
குவேக்கர்களுக்கு விற்றுவிட்டனர். ஆனால் நியூயார்க்குடன் வணிக போட்டி, குத்தகை வசூலிப்பதில் சிக்கல் போன்ற காரணங்களால் 1702 குவேக்க உரிமையாளர்கள் நியூஜெர்சி முழுவதையும் அரசருக்கு விற்றுவிட்டனர். இவ்வாறு நியூஜெர்சியும் அரச குடியேற்றமானது. குவேக்கர் குடியேற்றங்கள் அதில் பென்சில்வேனியா 1682. குவேக்கர்கள் என்ற சமய பிரிவு 17ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் இங்கிலாந்தில் தோன்றியது. இதற்கு நண்பர்கள் குழு என்று பெயர் பொருள்படும். இதனை தோற்றுவித்தவர் ஜார்ஜ் பாக்ஸ் என்பவர் ஆவார். இவர் தூய்மையான மனசாட்சி, கடவுளின் மொழிப்படி வாழ்க்கை நடத்துவதில் நன்னெறி அடிப்படையிலான வாழ்க்கை ஆகியவற்றை போதித்தார். முதலில் ஏழை மக்களே இவரை பின்பற்றினர். ஆனால் மற்றவர்களால் இவர்கள் மூடர்கள் என்று தூற்றப்பட்டனர். இங்கிலாந்து அரசாங்கமும் இவர்களை கொடுமைப்படுத்தவே சம உரிமையினை பெறவும் நல்வாழ்வினை அடையவும் அமெரிக்காவில் குடியேறலாயினர். இவர்களில் பலர் நியூ இங்கிலாந்து பகுதியில் குடியேறினர். இங்கிருந்த பியூரிட்டன்களும் இவர்களை கொடுமைப்படுத்தவே அங்கிருந்து வட கரோலினாவுக்கு சென்றனர். அங்கு அவர்களுக்கு ஏற்ற சமய உரிமைகளும் சமூக சூழ்நிலையும் காணப்பட்டதால் சந்தோஷமாக வாழ முடிந்தது. ஆனாலும் தங்களுக்கென்று ஒரு குடியேற்றம் அமைய வேண்டும் என்று குவேக்கர்களின் தலைவர் பாக்ஸ் விரும்பினார். பரந்த மனப்பான்மை கொண்ட புரட்டஸ்டாண்டுகளான இந்த குவேக்கர்கள் இங்கிலாந்தில் பல துறைகளிலும் சிறப்பு பெற்று முன்னேறினர். அவர்களில் ஒருவர்தான் வில்லியம் பென் என்பவர் ஆவர். இவர் பாக்ஸின் முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருந்தார். வில்லியம் பென்னின் தந்தை அரசர் 2ஆம் சார்லஸின் நம்பிக்கைக்குரியவர். இவர் அரசருக்கே கடன் கொடுத்தார். அரசர் அந்த கடனுக்கு ஈடாக அவரது மகனான வில்லியம் பென்னுக்கு 1689ஆம் ஆண்டு ஒரு ஆணையின்படி அமெரிக்காவில் நிலக்கொடை வழங்கினார். இந்த நிலப்பகுதி நியூயார்க்கு மேரிலாந்து குடியேற்றங்களுக்கு இடையில் அமைந்திருந்தது. இங்கிலாந்தும் வேல்ஸும் சேர்ந்தால் எவ்வளவு நிலப்பரப்பு இருக்குமோ அவ்வளவு நிலப்பரப்பினை உடையது. தாது பொருள் அதிகமாக கொண்ட வளமிக்க பகுதியாக விளங்கியது. இந்த பகுதியில் வில்லியம் பென் அமைத்த குடியேற்றமே பென்சில்வேனியா ஆகும். செல்வம் படைத்த பல குவேக்கர்கள் இங்கு வந்து குடியேறினர். இந்த குடியேற்றத்தை வளரச் செய்வதில் பென் அதிக ஆர்வம் காட்டினார். பென் 1682 பென்சில்வேனியா வந்தார். டெலாவர், குயில்கில் நதிகளுக்கு இடையே பிலடெல்பியா என்ற அழகிய நகரை உருவாக்கினார். பிலடெல்பியா என்றால் சகோதர அன்பு என்று பெயர். இந்த நகரம் வேகமாக வளர்ச்சி அடைந்து அமெரிக்காவில் மிக பெரிய நகரமாக விளங்கியது. டெலாவர் இதுவும் குவேக்கர் குடியேற்றமாகும். ஆரம்பத்தில் ஸ்வீடன் நாட்டு குடியேற்றமாக இருந்த இந்த பகுதி நியூயார்க்கின் ஒரு பகுதியாக ஆனது. பின்னர் இதனை யார்கோ மகனிடமிருந்து வில்லியம் பென் வாங்கி 1682 பென்சில்வேனியாவுடன் இணைத்து கொண்டார். இது நிலவியல் அமைப்பின் காரணமாக கீழ்ப்பகுதி என்று அழைக்கப்பட்டது. பொருளாதாரத்திலும் அரசியலிலும் பென்சில்வேனியாவுக்கு கட்டுப்பட்டு நடக்க டெலவர் மக்கள் விரும்பவில்லை. எனவே 1703 டெலவர் தனி குடியேற்றமாக பிரிக்கப்பட்டது. ஆனால் அமெரிக்க சுதந்திர போர் வரையில் பென்சில்வேனியாவின் கவர்னரே டெலாவரின் கவர்னராகவும் இருந்து ஆட்சி செய்து வந்தார். ஜார்ஜியா வட அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையில் வளர்ச்சியடைந்த ஆங்கில குடியேற்றங்களில் கடைசியாக தோன்றியது ஜார்ஜியா ஆகும். இது ஒரு வித்தியாசமான குடியேற்றமாகும். இது வணிக குழுக்களாலோ தனி முதலாளிகளாலோ உருவாக்கப்பட்டதில்லை. எவ்வித ஊதியத்தையும் எதிர்பாராத அறங்காவலர்களால் உருவாக்கப்பட்டது. கடனுக்காக சிறையில் அடைக்கப்பட்டவர்களின் நிவாரணத்திற்காகவும் ஆங்கிலேயர்கள் பெருமளவில் குடியேறிய ஆங்கில அமெரிக்க பகுதிகளில் ஸ்பானியர்களிடமிருந்து பாதுகாக்க இராணுவத்தின் கோட்டைகளையும் அமைத்து கொள்ளவே இக்குடியேற்றம் உருவானது. 1732 அரசர் 2ஆம் ஜார்ஜ் சாவன்னா, அல்டமாகா ஆகிய ஆறுகளுக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியினை ஜெனரல் ஜேம்ஸ் ஆக்லோதார்ப் மற்றும் சில அறங்காவலர்களுக்கு 21 ஆண்டுகளுக்கு உரிமை வழங்கினார். 1733 அக்லோதர்ப் ஒரு கடன்காரர்களின் கூட்டத்துடன் இங்கு வந்து சேர்ந்தார். அப்பகுதிக்கு ஜார்ஜியா என்று பெயர் சூட்டப்பட்டது. இதன் முதல் கவர்னராக அக்லோதர்ப் நியமிக்கப்பட்டார். ஜார்ஜியாவில் நீக்ரோ அடிமைகள் குடியேற அனுமதிக்கப்படவில்லை. ரோமன் கத்தோலிக்கர்களும்
அனுமதிக்கப்படவில்லை. இந்த குடியேற்றத்தை இராணுவ ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்த இங்கிலாந்து பாராளுமன்றம் நிதியுதவி செய்தது. சாவன்னா ஆற்று பகுதியில் பல கோட்டைகள் கட்டப்பட்டன. பாதுகாவலர் குழுவால் 21 ஆண்டுகள் நிர்வகிக்கப்பட்ட பின் ஜார்ஜியா அரச குடியேற்றமாக ஆனது. ஜார்ஜியாவுடன் வட அமெரிக்காவில் ஆங்கில குடியேற்றங்கள் முற்றுப்பெற்றன. மொத்தம் 13 குடியேற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன. இவைகள் அமெரிக்க சுதந்திர போர் தொடங்கிய போது வர்ஜீனியா, மாசாசூசெட்ஸ், நியூ ஹாம்ஷயர், வட கரோலினா, தென் கரோலினா, நியூயார்க், நியூ ஜெர்சி, ஜார்ஜியா ஆகியவை அரசர் குடியேற்றங்களாக இருந்தன. ரோட் ஐலாந்து, கனெக்டிகட் ஆகியவை தன்னாட்சி பெற்ற குடியேற்றமாகவும், மேரிலாந்து, டெலவர், பென்சில்வேனியா ஆகியவை தனியார் குடியேற்றமாகவும் இருந்து வந்தன.